வணக்கம். இந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்ஸ் தாங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஆயுர்வேதத்தை நாடி அவர்கள் சொல்வது என்னவென்றால், மோகன் பேர், ஈஸ்ட் அண்ணா நகர், வயசு 65. ஸ்டார்டிங் சளியில் பிளட் வந்தது. அதுக்காக ஹாஸ்பிட்டலில் டிபி இருக்குமான்னு செக்அப் பண்ணேன். அங்கே செக் பண்ணுறது ஸ்கேன் எடுக்க சொல்லி அங்கே எடுத்துமே கொடுத்ததுன்னு திருப்பி செக் பண்ணிவிட்டு தொண்டை காது டாக்டரை பாருன்னாங்க. அந்த தொண்டை டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அது ஸ்கேன் எடுத்து ஒரு இருதயம் டாக்டர்கிட்ட அனுப்பிச்சாங்க. அங்கே போய் அங்கே ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னார். எடுத்ததுமே அதில் கட்டி இருக்குது, நீங்கள் ஓட்டு டிபி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கே அட்மிட் ஆகிடுங்கன்னாங்க. அங்கே போய்ட்டு ஒரு 4 நாள் அட்மிட் ஆகியிருந்தேன். அப்போ அவங்க இந்த மூக்கில் ஸ்கிரிப்பு போட்டு எடுத்தாங்க. எடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு பார்ப்பேன்னாங்க. டிசைட் பண்ணி 15 நாள் கழிச்சு போகணுன்னு பார்த்தா அதில் ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லை. நீங்கள் ராயபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் அங்கே ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேனு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க பேசுவாங்க, இன்ஜெக்ஷன் மூலியமாக தான் அது எடுக்கணும். அது எடுத்தாக்க ரொம்ப பாதிப்பு இருக்கும். ரத்த குழா பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதில் பட்டுனா ரத்தம் நிறைய வேஸ்ட் ஆகும், உயிருக்கும் ஆபத்து வரும். அதனால் இந்த பேர் தரேன் சரி சொல்லி அங்கேருந்து வந்துட்டோம். ராயப்பூரில் அப்புறம் என் பையன் போகலாம்ப்பா, அங்கே டாக்டர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போய் அட்மிட்லாம் பண்ணல. இன்னும் 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வாப்பான்னாங்க. போனது அங்கே இதே போல் நர்ஸ்கோய் போட்டு பார்த்தாங்க. விட்டு சதம் மாரி எடுத்து அனுப்பிச்சாங்க. அதுலேயும் எதுவுமே இல்லைன்னுட்டாங்க. திருப்பி இன்ஜெக்ஷன் மூலியமாக தான் எடுக்கணும். லேடி டாக்டர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க. எனக்கு பையனுக்கு பயம் வந்துடுச்சு. நான் சரிம்மான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அட்மிட் பண்ண சொன்னாங்க. திங்கள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நீங்கள் யோசனை பண்ணி அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னாங்க. நான் பசங்க சொன்னேன், வேணாப்பா நீங்கள் வேறு எதனா பாருங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் இங்கே ஃபோனில் பார்த்து இங்கே வந்துக்கிறோம். இதான் ஃபஸ்ட்டு. அது எதனால அது ஒன்றும் எனக்கு தெரியாது. பீடி பிடிப்பேன், சின்ன வயசுலேருந்து தண்ணி அடிப்பேன், நைட்டில் அடிப்பேன் கம்பல்சரி. நைட்டில் அடிச்சு பக்கத்தில் இல்லைன்னா கூட நைட்டில் கொஞ்சமாக சாப்பிடுவேன், டெய்லியும் சாப்பிடுவேன். ஏன்னா நான் செய்கிற வேலை அந்த மாதிரி கம்பி வேலை, பில்டிங் கம்பி வேலை, ஹார்ட் ஒர்க்கு. அதனால் இது சாப்பிட்டா தான் செய்தாக இருக்கும். அதனால தான் எதனால இது வந்தது என்னன்னு தெரியல. என் குடும்பத்துக்கு யாருக்குமே இல்லை, எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் இது வந்தது. முடியல, வலிக்குது, படுக்க முடியல, தூக்கமே தூங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 2-3 மாதம் ஆகிடுச்சு தூங்கி. பேரண்டு பார்த்தா புடுத வலிக்குது, வலிக்குது. அதான் இங்கே இதாவது நல்லா ஆகுதான். மாடியும் பேஸ்கோப்பு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பேஸ்கோப்பு மூச்சு விட முடியல, திணறுது. கையாட்டினா கூட கண்டுக்க மாட்டேன். அப்படி அவங்க வேலை தான் பாரு. அதனால் வேணான்னு சொல்கிறேன், பேஸ்கோப்லாம் வேணாம், மூச்சு விட முடியல, திணறுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இங்கே இது போல பண்ணலாம். பார்த்தீங்கள, அவர்களின் வார்த்தைகளில் உள்ள தைரியமே ஆயுர்வேதத்தின் வெற்றி. அவர்களின் நம்பிக்கையே ஆயுர்வேதத்தை முன்னோக்கி செலுத்தும் வலிமை. நன்றி.